ஃபார்ச்சுனர். இது ஆட்டோமேட்டிக்கு 1,88,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். 2013 2 ஓனர். ப்ரைஸ் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா 14 lakhs வரும். இதில் ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீல் எல்லாமே வந்துடும். சீட்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்துடும். இது 4 wheel drive. அண்ட் தென் ஒன் மோர் திங், ஃபினான்ஸ் ஆப்ஷன் வேணுனாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட் அப்பான் உங்கள் பேப்பர் பொறுத்து வரும் உங்களுக்கு. தேங்க்யூ. Volkswagenல வந்துட்டு போலோ, அதில் ஸ்பெஷல் ஃபார் ஜிடி. 2016 ஒரு ஓனர் 120 ஓடி இருக்கும். இட்ஸ் அ டாப் அண்ட் வெர்ஷன். இதில் ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இதில் ஒரு பவர்ஃபுல் வெஹிக்கிள் வேணும்னு வச்சுக்கோங்களேன், ஈக்குவல் டு ஒரு BMW ஸ்பீடுக்கு போகணும், நல்ல வெஹிக்கிள் வேணும்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இட்ஸ் பெஸ்ட் சாய்ஸ். இந்த வெஹிக்கிளோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 6,25,000 வரும். நிசானில் ஒரு டியானா காரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2016 ஒரு ஓனர் 49,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதனுடைய ஸ்பெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சன்ரூஃபு, ஒரு சீட்டு, ஒரு BMWல எப்படி இருக்குமோ அத்தனை ஸ்பெக்குமே உள்ளே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வாட்டி ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா த வெரி செலக்டட் கார் எங்கிட்ட மட்டும்தான் இருக்கும் இந்த டியானா. இதனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 11 lakhs வரும். இதை பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் வந்துட்டு எப்படின்னா உங்கள் டிபெண்ட் அப்பான் த பேப்பர். 0 டவுன் பேமெண்ட் 100% கூட நாங்கள் பேமெண்ட் பண்ணி லோன் பண்ணி கொடுப்போம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பேப்பர் பொறுத்து தான் நாங்கள் பண்ணி கொடுப்போம். இதை பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர் பேக்கு, ஏபிஎஸ், அலாய், லெதர் சீட்ஸு, என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம்ஸு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. BMWல தி பெஸ்ட் 2014 இது செகண்ட் ஓனர். இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் லைக் ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள். அண்ட் தென் இதில் வந்து எம் ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. அந்த எம் ஸ்போர்ட் கிட் உள்ள வெஹிக்கிள் இது. 2014 செகண்ட் ஓனர் 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஹெட் ஆஃப் டிஸ்பிளே அண்ட் தென் இது ஸ்போர்ட்ஸு, மீட் எல்லாமே உள்ள வெஹிக்கிள் இது. இது சன்ரூஃப்லேருந்து ஒரு பவர்ஃபுல் வெஹிக்கிள், ஒரு லக்ஸுரி வெஹிக்கிள், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தி பெஸ்ட் சாய்ஸ். 17,99,000 வரும். தேங்க்யூ. ஹோண்டாவில் WRV. இப்போ ஒரு ஸ்மால் ஃபேமிலி இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். என்ன ட்ரீம்னா பசங்களை கூட்டிகிட்டு ஒரு சன்ரூஃப் வச்ச வண்டியில் வேணும்னு சொன்னால் இட்ஸ் அ குட் சாய்ஸ். என்னென்னா 4 பேர் போகலாம், சன்ரூஃபோடு இருக்கும். VX வெறும் 28,000 தான் ஓடி இருக்குது. 2018 ஒரு ஓனர் வண்டி, பெட்ரோல் வெர்ஷன் இது. இந்த காரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 8,25,000 வரும். ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இதில் ஃபினான்ஸ் ஆப்ஷன் பேப்பர் பொறுத்தளவுக்கு நாங்கள் பக்காவாக இருந்தால் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். தேங்க்யூ. டொயோட்டாவில் தி பெஸ்ட் கேமரின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைப்ரிட் வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு 2015 1 lakh சம்திங் ஓடி இருக்கும் இந்த வண்டி. இந்த மோர் ஃபியூச்சர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு டொயோட்டாவில் ஒரு லக்ஸுரி பிராண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பெஸ்ட் சாய்ஸ். ஏர் பேக், ஏபிஎஸ் அதையும் விட ஹை எண்டாக இருக்கும். இது பேட்டரியில் ஓடுற வண்டி. நீங்கள் வந்து பார்க்கலாம். இது இன் அண்ட் அரௌண்ட் 13 lakhs தான் வரும். இது நீங்கள் வந்து நேரில் வந்து செக் பண்ணி கம்பெனியில் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ரெனால்ட்டில் கிளம்பர் ஒரு ஃபேமிலியாக போகிறதுக்கு இட்ஸ் a வெரி யூஸ்ஃபுல் கார். வெறும் 10,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கும். இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்க அப்படி சொன்னால் கிட்டத்தட்ட வெறும் 5,25,000 தான் வரும். அமௌண்ட் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் ஃபினான்ஸும் நாங்கள் இதிலே பண்ணி கொடுத்துருவோம். இட்ஸ் a குட் கார் இன் ஸ்மால் ஃபேமிலி. தேங்க்யூ. டுடே இது 2021 91,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 5,25,000 வரும். சிங்கிள் ஓனர், பெட்ரோல், மேனுவல் இருக்குது. மாருதி பிராண்டு. இந்த மாருதி பிராண்டை பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து வண்டி வாங்கணும்னு நினச்சாலே மாருதி தான் மைண்டில் வரும். 2017 ஒரு ஓனர், டீசல், 69,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இது 7,99,000 வரும் உங்களுக்கு ப்ரைஸ். தேங்க்யூ. பென்ஸ் பி கிளாஸ் டீசல் ஆட்டோமேட்டிக் ஸ்பெக்குமே வந்துடும். ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீல் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இந்த வண்டி பொறுத்தளவுக்கு எங்கிட்ட வெறும் 13 lakhs தான். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தி பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் KJ கார்ஸில் பி கிளாஸ் கார். தேங்க்யூ. ஹோண்டாவில் இந்த ஹைடி டெக்னு சொல்கிற டெக்னாலஜியில் உள்ள வெஹிக்கிள் 2022க்கு 23 ரெஜிஸ்டர்டு வண்டி. வெறும் 4,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கும். நீங்கள் கம்பெனியில் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டியில் வந்து டாப் அண்ட் சன்ரூஃபு வித் 360 கேமு சிஸ்டம்ஸு எல்லாமே வந்துடும் இந்த வண்டியில். இந்த வண்டியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 17,99,000க்கு எங்கிட்ட வரும். இது புது வண்டி இப்போ வர்றதில்லை. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா டீசல் வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டில் ஹெவி டிமாண்டு. இன்னும் சொல்ல போனாக்கா உங்கள் பேப்பர் கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த வண்டிக்கு 100% லோன் பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ. ஜெட்டெக்ஸ் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் வெறும் 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். 2021 வெஹிக்கிள், செகண்ட் ஓனர் வெஹிக்கிள். 360 கேமு, இட்ஸ் லேட்டஸ்ட் சிஸ்டம்ஸு, ரன்னிங் கேமு, சன்ரூஃபு, ஏர் பேக், ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும். 100% லோன் பண்ணி கொடுக்கலாம். இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,75,000 வரும். தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு KJ கார்ஸ். KJ கார்ஸில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2010 சிங்கிள் ஓனர் வண்டி, 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஆட்டோமேட்டிக் i10ல் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட். பேசிக்காக ஒரு இது வேணும்னு வச்சுக்கலாம், ஒரு லேர்னிங் இதில் வேணும், ஒரு லேடிஸ் ஓட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் சாய்ஸ் ஃபார் இது. என்னென்னு கேட்டிங்கன்னா இதனோட ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு சார் 3,25,000 வரும். நெகோஷியபிள் தான். நீங்கள் வந்து நேரில்